உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். குழந்தை விஷயத்துல உன்கிட்ட நான் தோத்துருக்கலாம். அந்த சவால்ல நான் தோத்து போனதாவே இருந்துட்டு போறேன். இப்ப எனக்கு அது பிரச்சனை இல்ல. உன் குழந்தைய நீயே வச்சுக்கோ, சந்தோஷமா இரு. ஆனா உன்கிட்ட இருக்கே அந்த வைரம், அந்த வைரத்தை என்கிட்ட கொடுத்துரு. என்ன மாறி, என்னபடி திரு திரு திருன்னு முடிக்கிற? வைரம் வைரம் வைரம், அதை நீ கொடுத்துட்டு வச்சுக்கிய, சிஸ்டர் உன்னையும் குழந்தைய பாண்டிச்சே விட்டுருவாங்க. வைரமா? எந்த வைரம்? இத பார், நமக்குள்ள பிரச்சனை வேணா முடிச்சுக்கலான்னு பாக்குறேன். ஆனா நீ முடிச்சுக்க விட மாட்ட போல இருக்கே. நான் எந்த வைரத்தை கேக்குறேன்னு உனக்கு தெரியாதா? தெரியாது. சரி, நானே சொல்றேன். வீட்ல வலம்புரி சங்குக்குள்ள ஒரு வைரம் இருந்துச்சே, அந்த வைரம். இங்க பாரு மாரி. சித்தர்கிட்ட விவரம் கேட்கறதுக்காக கோயிலுக்கு எடுத்துட்டு போயிருந்தியே, அந்த வைரம். மாறி, எந்த வைரம்னு இப்ப உனக்கு புரிஞ்சுதா? அந்த வைரத்தை சிஸ்டர் கிட்ட மரியாதையை கொடுத்துட்டு உன் உயிரை காப்பாத்திட்டு ஓடுது. இல்ல, என்கிட்ட எந்த வைரமும் இல்ல. ஏய், அந்த வைரம் உன்கிட்ட தான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். மரியாதையா அந்த வைரத்தை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு. தேவி அம்மா பாதுகாப்பா வச்சிருந்த வைரம் அது. அது உங்ககிட்ட கொடுக்க முடியாது. அந்த வைரம் இப்ப எனக்கு வேணும். அத உன்கிட்ட இருந்து வாங்காம நான் விட மாட்டேன். அது நடக்காது. வைரத்தை கொடுக்க மாட்டேன். ஹே பாண்டி, சிஸ்டர், வெளியே யாராவது வராங்களான்னு போய் பாரு. இத பாக்குறேன். சிஸ்டர், யாரும் வரல, சீக்கிரமா வேலையை முடிக்க. ஏய், வைரத்தை கொடுத்துரு. முடியாது. வைரத்தை கொடு. குழந்தையை விடு. குழந்தையை விடு. அப்ப வைரத்தை கொடு. மரியாதையா கொடுத்துரு. கொடு. இல்லனா விட மாட்டேன். உன் குழந்தையை நான் விட மாட்டேன். விடு. வைரத்தை கொடு. கொடுக்க போறியா இல்லையா? இல்லனா குழந்தையை கொடு. குழந்தை கொடுத்துரு. ஏய், நீ ஒழுங்கு மரியாதையா வைரத்தை கொடுத்துட்டேனா குழந்தை உயிரோட விட்டுருவேன். இல்லனா கொன்னே போட்டுருவேன். கொடு. வைரத்தை கொடு. குழந்தை விடு. இப்பவும் சொல்றேன், வைரத்தை கொடுத்துட்டேனா இந்த குழந்தைய விட்டுடுவேன். இல்லனா தூக்கி போட்டு கொன்னுடுவேன். வைரத்தை கொடு. வைரத்தை கொடு. வைரத்தை கொடுக்காம நான் விட மாட்டேன். முடியாது. குழந்தையை கொடு. குழந்தையை கொடு. சிஸ்டர் நல்லா சண்டை போடுறாங்க. ஏய். ஏய். ஏ மாரி. விடு. விடு. ஐயோ. விடுன்னு சொல்றல. இவ்ளோ நாளா நான் பொறுமையா இருந்தா மாதிரி இனிமேலும் பொறுமையா இருக்க மாட்டேன். என் குழந்தை கொண்டு நான் பத்திரகாளியா மாறிடுவேன். ஆடி. ஆடி. விடு. ஆடி. சொன்னா கேட்க மாட்டேன். ஆடி. உன்னை எவ்வளவுதான் பொறுமையா போறது? அவ ஓடுறா. ஓடி. என்னது முடியுது? என்ன
கண்டுபிடிக்கவே 4 பேர். இந்த அட்ரஸ் தான் சார். அந்த மந்திரக்காரி வீட்டுக்குள்ள தான் இருப்பான்னு நினைக்கிறேன் சூர்யா. நானும் பூகுண்டன் சாரும் வெளியே நின்னு அவ தப்பிச்சு ஓடாம பாத்துக்கிறோம். நீங்க உள்ள போய் பாருங்க சார். நம்ம கூட தான் போலீஸ் இருக்காங்கல்ல, அவளால தப்பிச்சு போகவே முடியாது. வாங்க நம்மளும் உள்ள போலாம். கரெக்ட் பொங்குன்றன். நீங்க 2 பேரும் உள்ள போங்க, நாங்க பின்னாடியே வரோம். வாங்க சார். போங்க. சார் இங்கதான் இருக்கா. யார் நீங்க? பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க. கொஞ்சம் கூட மேனஸே இல்லாம ஒரு லேடி தனியா இருக்க வீட்டுக்குள்ள அதுவும் ரூம் கொள்ள வருவீங்களா? இத பாரு, எங்களுக்கு உன்ன மாதிரி மாய மந்திரம்லாம் தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தா உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு உருவத்துல நாங்க வந்திருப்போம். என்ன உளறீங்க? நாங்க ஒண்ணும் உளரல, உண்மையதான் சொல்றோம். நாங்க யாருன்னு தெரியலையா? தெரியல. முதல்ல வெளியில போங்க, இல்லனா நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவேன். அதுக்கு அவசியமே இல்ல மேடம், நான் ஏற்கனவே வந்துட்டேன். இனிமே உன்னால தப்பிக்கவே முடியாது. உண்மையை சொல்லு. யார் சொல்லி நீ மந்திர சக்தியால சித்தர் மாதிரி நீ உருவத்தை மாத்திக்கிட்ட, விஷக்கணியை கொண்டு வந்து கொடுத்து என் ஒய்ஃப் மாரிய கொலை பண்ண பார்த்த? இன்ஸ்பெக்டர் சார், இவர் யாருன்னு எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி நான் இவரை பார்த்ததே இல்ல. என்ன பத்தி ஏதோ கற்பனையா போய் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த பாருமா, அவர் ஒண்ணும் போய் சொல்லல, நீதான் போய் சொல்லிக்கிட்டு இருக்க. சூர்யா சார், அந்த வீடியோவை ப்ளே பண்ணி காட்டுங்க. எஸ் சார். ப்ளே பண்ணி காட்டுங்க சூர்யா, பார்க்கட்டும். பார்த்தல்ல, இப்ப என்ன சொல்ற? நீ சொல்றது பொய்யா இல்ல நான் சொன்னது பொய்யா? தனிப்பட்ட முறையில உனக்கும் சூர்யாவுக்கும் எந்த பகையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது காசில இருந்து வந்த நீ எதுக்காக மாரிய கொலை பண்ண ட்ரை பண்ற? நீ யார் சொல்லி இப்படி செஞ்ச? உண்மையை சொல்லு. உன்னை மன்னிச்சு விட்டுற. அவர் தான் மன்னிச்சு விட்டுறேன்னு சொல்றாருல, உண்மையை சொல்லு. உண்மையை சொல்ல போறியா இல்ல ஜெயிலுக்கு போக போறியா? இல்ல, உண்மையை சொல்லிடுறேன். பணத்துக்காகவோ இல்ல வேற யார் சொல்லியுமே நான் இதெல்லாம் பண்ணல. நானே தான் மாரிய கொலை பண்றதுக்காக காசில இருந்து வந்தேன். சார், இவகிட்ட இப்படி எல்லாம் கேட்டா உண்மை வெளியே வராது. இவளை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சாதான் உண்மையை சொல்லுவா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.